மகன் தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த வாரத்தின் இறுதி நிறைவு நாளிலே ஆண்டவர் நமக்காக கொடுத்திருக்கிற அவருடைய சத்திய வசனம் நியாயாதிபதிகள் 2வது அதிகாரம் 5வது வசனம். ஜனங்கள் உரத்த சத்தமிட்டு அழுதார்கள், அந்த இடத்திற்கு ஓகீம் என்று பெயரிட்டார்கள். கர்த்தருடைய தூதன் கில்காலிலே நின்று இஸ்ரவேல் மக்களை பார்த்து, நீங்கள் கடவுள் எகிப்திலிருந்து அழைத்து வரும்போது உங்களுக்கு பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்ற தேசத்தை நாங்கள் கொடுப்போம். அவரோடு பண்ணின உடன்படிக்கையை நாங்கள் உடைப்பதில்லை, நீக்குவதில்லை, பிரிப்பதில்லை என்று அணித்தரமாக வாக்குரைக்கிறார். நீங்கள் சென்று கில்காலிலே இருக்கிற பலிபீடங்களை, அந்நிய விக்கிரகங்களை உடைக்க வேண்டும், உடைத்து எறிய வேண்டும் சொல்லி அனுப்புகிறார். அப்படி சொல்லி அனுப்பும்போது அப்படி உடைக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் அவர்களை உங்களை விட்டு நாங்கள் துரத்த மாட்டோம் என்று கர்த்தருடைய தூதன் சொல்கிறார். அப்படி சொன்னபோது அவர்கள் என்ன செய்வார்களாம்? உங்கள் விழாக்களிலே குத்துவார்கள், உங்கள் தெய்வங்களுக்கு கன்னியாகும் அவர்கள் தெய்வம் என்று கர்த்தருடைய தூதனான இந்த வார்த்தைகளை இஸ்ரவேலிடம் சொல்லவே ஜனங்கள் உரத்த சத்தமிட்டு அழுதார்கள், கண்ணீரோடு முறையிட்டார். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு யார் உண்டு? இந்த கொள்ளையிலிருந்து, இந்த பாவத்திலிருந்து, இந்த இக்கட்டிலிருந்து, இந்த நெருக்கத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கும். எங்களுக்கு நீர் ஒருவரே கண்ணிமைக்கிற ஆண்டவரே, வாழ்க்கை கொடுக்கிறவர். ஆகாருடைய கண்ணீரை பாலைவனத்தில் அழுதபோது அந்த கண்ணீரை கண்ட தேவன். தாவீது இரத்தத்தை ஊற்றி செவிக்கும் பொழுது அந்த கண்ணீரை பார்த்த தேவன். இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு செல்லும் முன்பாக கெத்செமனேயில் அவர் தன்னுடைய இரத்தத்தின் பெருந்துளிகளாக ஊற்றி செபித்தார். இன்றைக்கு எரிகோ கோட்டை முன்னால் அவர்கள் நின்று செபிக்கும் பொழுது அதில் கோடான கோடி மக்கள் நின்று செபித்தார்கள், துதித்தார்கள். அவர்களும் கூட கண்ணீரோடு முறையிட்டிருப்பார்கள், கடவுளே, இந்த தடை அகலட்டும், இந்த தடை உடையட்டும் என்று சொல்லி. இன்றைக்கு அவர்களுடைய அழுகை கண்ணீர் இன்றைக்கு நம்மை இந்த சக்கரத்தின் வழியாக வாழ வைத்திருக்கிறது. இந்த உணர்வுகளோடு இன்றைக்கு உரிய தியான வசனம், கர்த்தரோடு நான் இருந்தால் அவர் எனக்கு செவி கொடுக்கிறவராக, நன்மை செய்கிறவராக இருப்பார். அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு கூட வாழுகிறவர்கள், நம்முடைய அருகில் இருக்கிறவர்கள் எல்லாம் நாம் ஒருவருக்கொருவர் ஒப்பந்தம் செய்து கொள்கிறோம், உடன்படிக்கை செய்து கொள்கிறோம். ஆனால் அந்த உடன்படிக்கையில் சிறிய மன வருத்தம், கருத்து வேறுபாடு வந்தவுடனே உடன்படிக்கையை நாம் உடைத்து போடுகிறோம். அவர் இப்படி இவ்வளவு தவறு செய்கிறார் என்றெல்லாம் நாம் முறையிடுகிறோம். ஆனால் கர்த்தர் இந்த நாளில் உங்களையும் என்னையும் அந்த உடன்படிக்கையை நான் அழிக்காதபடி இன்றைக்கு எச்சரிப்போடு சொல்கிறார். அவர்கள் உங்களை குத்துவார்கள், உங்களை கொலை செய்வார்கள், அவர்களுடைய தெய்வம் உங்களுக்கு கண்ணியாக வலையாக இருக்கிறது, நீங்கள் அகப்படும்படியாக வலையாக இருக்கிறது. அன்பான இறை மக்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இப்படியாக சூழல்கள் நம்மை நெருக்கி வரும்போதெல்லாம் நாம் யாரை அண்டிக் கொள்ளப் போகிறோம்? நம்முடைய அடைக்கலம் யார்? தாவீது சொல்கிறான், கர்த்தாவே, நீர் என் கோட்டை, அடைக்கலம், நான் யாருக்கு பயப்படுவேன்? இன்றைக்கும் தேவனுடைய அருமையான பிள்ளைகளை, கர்த்தருடைய கரத்தில் நாங்கள் விதைக்கப்பட்டவர்கள், உடன்படிக்கை செய்யப்பட்டவர்கள் என்பதை மறந்து போகாதபடி இந்த நாள் வரை நாம் பலத்தோடும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடு இருப்போம். கர்த்தர் நமக்கு நிறைவாழ்வை, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை கொடுப்பார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வருகிற கஷ்டங்கள், துன்பங்கள், நெருக்கங்கள், இவைகளில் நாம் சோர்ந்து போய்விடாதபடி கர்த்தரையே சார்ந்து வாழ்கிறவர்களாக, நம்முடைய பாவங்களுக்காக நாம் கண்ணீரோடு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கிறவர்களாக, முழங்கால் படிட்டு அழுது புரண்டு ஆண்டவரோடு இணைகிறவர்களாக இன்றைய நாளில் மாற்றும். அதற்குரிய கிருபைகளை எனக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும்
பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடு கூட இருந்து ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன்.